பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாய் உள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக, அன்பிற்கினிய இனிய சொந்தங்களே, இன்றைக்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை இந்த மாதத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1ஆம் தேதியிலிருந்து வருகிற 28ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து கிளைகளிலும் உறுப்பினர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று தலைமை நிர்வாக குழுவில் தீர்மானித்து அந்த உறுப்பினர் சேர்க்கை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம் என்பதை எவ்வாறு வெளிப்படுத்துவது? நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாகத்தான் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி நாம் செயல்பாடுகளை அமைப்பதற்கும் ஒரு தலைமையின் கீழ் நாம் செயல்படுவதற்கும் நாம் அந்த இயக்கத்தில் உறுப்பினர்களாக சேர வேண்டியது அவசியமாகிறது. இன்றைக்கு பல இயக்கங்கள் தமிழ்நாட்டிலே இருந்தாலும் நாம் இன்றைக்கு முழுக்க முழுக்க சமுதாயத்தினுடைய அந்த உயர்வுக்காகவும் சமுதாய ஒற்றுமைக்காகவுமே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். ஆகவே அன்பு சகோதரர்களே, நம்முடைய மக்களினுடைய பாதிப்புகளை தட்டி கேட்பதற்கும் நம் சமுதாயத்து மக்களினுடைய ஏதேனும் ஒரு இடத்திலே நமக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை சென்று சந்தித்து அதை தீர்வு செய்வதற்கும் நாம் அமைப்பு ரீதியாக திரள வேண்டியவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அமைப்பு ரீதியாக திரளாதவர்களுடைய நிலை என்னவென்பதை இன்றைக்கு என்ஐஏயினுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் போடுகிற பேஸ்புக்கினுடைய கமெண்ட்ஸ்களுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வைத்திருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்களுக்குமே கைது செய்யப்படுகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாசிசத்தை வேறொருக்கிறோம் என்று சொல்லி தமிழ்நாடு காவல்துறையும் இன்றைக்கு பாசிச போக்கைத்தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. பல விஷயங்களிலே அவர்கள் நேர்மையாக நடந்தாலும் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய விஷயத்தில் இதுபோன்று முஸ்லிம் இளைஞர்களை குறிவைத்து செய்வதில் தமிழ்நாடு காவல்துறையும் மிக மோசமான நடவடிக்கையை தான் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு சொல்லியாக வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் ஒரு இயக்க ரீதியாக ஒன்றுபட்டால் மட்டும்தான் அந்த இயக்கத்தின் மூலமாக நாம் ஆட்சியாளரிடத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பல்வேறுபட்ட மட்டங்களிலே நாம் பேசி தீர்வு காண முடியும். நாம் பலமாக இருந்தால்தான் அந்த தீர்வும் பலமாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு பகுதிகளிலும் நாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பு சகோதரர்களே, இந்த கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் உறுப்பினர்களை அதிகம் சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு இலக்கு வைத்து உறுப்பினரை சேர்க்க வேண்டும். இப்போ உறுப்பினர் சேர்க்கை அதை ஆண்களும் பெண்களும் 18 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களையும் பெண்களையும் நாம் இன்றைக்கு உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். இப்ப பெண்களை சேர்க்கிற காரணத்தாலே தான் நாம் இன்றைக்கு நம்முடைய அடையாள அட்டையில அந்த புகைப்படத்தை போடுவதை நாம் நிறுத்தி இருக்கிறோம். ஆனால் ஆண்களுக்கு புகைப்படத்தை எடுத்துக்கொள்கிறோம், அது நம்முடைய கோப்புகளிலே வைப்பதற்காக. ஆனால் நம்முடைய உறுப்பினர் கார்டில் அந்த போட்டோக்கள், அந்த நிழல் படங்கள் இருக்காது. ஆகவே இப்பொழுது நீங்கள் ஒரு உறுப்பினர் சேர்வது எப்படி? நம்முடைய வெப்சைட், ஐமுமுகவினுடைய வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போனால் அந்த ஐமுமுக வெப்சைட்டில் உறுப்பினர் படிவம் என்று ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதிலே உங்களுடைய முழு முகவரி, அங்கே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு, அதாவது ஒவ்வொரு பாரத்திலையும் 5 உறுப்பினர்கள் சேர்க்கப்படலாம். அப்படி 5 உறுப்பினர்கள் சேர்ந்து அந்த மாவட்டத்திலேயோ அந்த கிளையிலேயோ இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடத்திலே நீங்கள் கொடுத்து அதற்குரிய கட்டணம், ஒரு உறுப்பினருக்கு 50 ரூபாய்ங்கிற அந்த கட்டணத்தையும் கொடுத்தால் உங்களுக்கு ஒரு மாதத்திற்குள் உங்களுடைய யாரிடத்திலே நீங்கள் கொடுக்கிறீர்களோ அந்த நிர்வாகிகள் மூலமாகவே உங்களுக்கு உறுப்பினர் அட்டை கிடைக்கும். ஆகவே இந்த உறுப்பினர் சேர்க்கையை மிக துரிதப்படுத்தி இந்த மாதத்துக்குள் நாம் நம்முடைய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களை முழுமையாக ஒவ்வொரு மாவட்டங்களிலையும் சேர்த்து நம்முடைய பணிகளை வீரியத்தோடு தொடர வேண்டும்.
அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள் தேவை என்று நான் கேட்டு விடைபெறுகிறேன். ஆகிர் தவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்